இதே திட்டின வாயெல்லாம் திரும்பி அவர் பாடுற பாட்டை பாடிதான் ஆகும். இது ஆண்டவருடைய தீர்மானம். சார், சாதாரணமாக நம்ம கூட இருக்கிறவங்கள நாம தான் மேலே ஏற்றி விடணும், உயர்த்தி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம கூட இருக்கிறவன கொஞ்சம் வளர்ந்துட்டானாவே, இவனை விட்டா பெரிய ஆளாயிருவான்டா, அவனை எப்படியாவது நம்ம தடுக்கணும்டா அப்படின்னு அவங்க எடுக்கிற முயற்சி சில நேரத்தில் வேணால் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காமே தவிர வெளியே வந்தால் அது இன்னும் அவங்களுக்கு அதாவது இன்னைக்கு உலகம் சார், இன்னைக்கு உலகத்துக்கு வந்து பிற பெரிய பிரச்சனை என்ன நான் சொல்லுவேன். எல்லா மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லா மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் நீ ஒரு பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா ஒருத்தர் கீழே இருக்குன்னு வயிறு எரியும். சினிமாவில் ஒருத்தர் பெரிய ஹீரோ ஆகிட்டாலும் ஒருத்தர் வயிறு எரியும். எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் இப்போ உங்கள் தம்பியே கார் வாங்கிட்டாலும் உங்களுக்கு வயிறு எரியும். ஆனால் கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், என்கிட்ட சண்டை போடுறவங்க கூட நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறோம்ல. அப்போது இன்றைக்கி ஏன் வந்து பாருங்கள் ஜான் ஜெபராஜ் விஷயத்தில் என்ன, ஜான் ஜெபராஜ் எந்த ஒரு பின்புலம் டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக வளர்ந்துட்டார். இந்த 21ஆம் நூற்றாண்டை தாண்டி 30 வருஷம் ஊழியம் பண்ணவங்க, 40 வருஷம் ஊழியம் பண்ணவங்க, இன்னும் அடையாளம் தெரியாமல் அப்படியே வந்து பாரு பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவனா தத்தளிக்கும் பொழுது எந்த ஒரு புண்ணியம் இல்லாமல் ஒரு பையன் சின்ன வயசில் டக்குன்னு மேலே வந்தான். அப்போது யாருக்கும் இது ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இதை வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் டைம் கிடைக்கணும்னு வரும்போது போட்டு தள்ளிடுறோம்ல, எல்லாருக்குமே பிடிக்கல, அவனுக்கு கிடைச்சுன்னு போட்டு தள்ளிடணும். நான் காரில் போயிட்டுருக்கேன், ஜான் ஜெபராஜுடைய ஒரு பாட்டை நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன், எதுவும் தப்பாலும் பாட்டு என் காரில் பக்கத்து, ஐயோ என்ன என்ன வச்சுருக்கீங்க இதில், நான் டக்குன்னு பயந்துட்டேன். ஏதாவது சினிமா நடிகையெல்லாம் படத்தை வச்சுருக்கேன், நான் பயந்துட்டேன். ஏன்னா அது அவர் சொல்கிறது பார்த்தா அப்படி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் ஜெபராஜ் வச்சுருக்கேன், சொல்கிற ஒரு கிறிஸ்தவர் தான். எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. நான் தீவிரவாதி ஃபோட்டோ வச்சுருக்கிறேன்னா இல்லை வந்து பார்த்தா சினிமா நடிகரோட ஒரு சாதாரண வந்து ஒரு பாடல் பாடிய அந்த அளவுக்கு அவர் ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் மேலே கோபம் ஏறிச்சு.